இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, சொல்லுங்க. உனக்கு இந்த Dress அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லைனா விட்டுரு. உனக்கு பிடிச்ச Dress-அ போட்டுக்கோ. ஷாப் ஓபனிங்க்கு நான் புடவையில வந்தாதான் நல்லா இருக்கும்னு இன்டைரக்டா சொல்றாரா? லக்ஷ்மி, நாம எவ்வளோ நல்ல Dress-அ போட்டிருக்கோம், எவ்வளோ காஸ்ட்லியான Dress-அ போட்டிருக்கோம், எவ்வளோ மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நாம போடுற Dress நமக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டை கொடுக்குதுங்கிறது தான் முக்கியம். மாடர்னா போட்டுக்கிறத விட நமக்கு வசதியா இருக்கிறத போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். சரிங்க, எனக்கு வசதியா வேற என்ன இருக்க போகுது? புடவை தானே. நான் புடவைய கட்டிட்டு வரேன். அக்கா, அப்படின்னா இப்ப இந்த ட்ரெஸ்ல போக மாட்டியா? அவர் சொன்னது உனக்கு புரியலையா? எனக்கு பிடிச்ச புடவையிலேயே வர சொல்லி அவர் இன்டைரக்டா என்கிட்ட சொன்னது உனக்கு புரியலையா என்ன? மாமா பக்கத்துல உன்னை மாடர்னா பாக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போச்சு. இன்னொரு நாள் உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் அவரு கூட போக போறேன்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். ஆமா ஆமா, கணவன் சொல்றதுதான் வேத வாக்கு இந்த மனைவிக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகே. What are you talking, மனிஷா? என்ன கேம்? என்ன கேமா? ஷாப் ஓபனிங்க்கு என்னதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்ட. இப்ப என்னன்னா உன் வைஃப் லக்ஷ்மியை கூட்டிட்டு போகிறதுக்கு நீ இப்ப ரெடியாய் நிக்கிற இல்லையா? ஆமா, என்ன இதெல்லாம்? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? நீ என்ன பேசுறன்னு உனக்கே புரியுதா? எனக்கு நல்லாவே புரியுது மித்ரா. கொஞ்ச நேரம் ஏன் கூட நல்லா இருக்க, லக்ஷ்மி கண்ணுல பட்டதும் அவ கூட நல்ல விதமா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் தான் உன் லைஃப்னு சொல்றேன், லக்ஷ்மி கண்ணுல பட்டதும் அவளோட தான் உன் லைஃப்னு உடனே டிசைட் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளக்சுவேட்டிங் மைண்ட் எப்பவும் நல்லதுக்கு இல்ல மித்ரா. உன் ஃபியூச்சருக்கு அது நல்லது கிடையாது. Will you please stop it, மனிஷா? பாரு, நான் லக்ஷ்மியை ஷாப் ஓபனிங்க்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. உனக்கு ஏன் அப்படி தோணுச்சு, யார் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. Whatever. அந்த ஷாப் ஓபனிங்க்கு நம்ம 2 பேர் தான் போணும். உன் வீட்ல இருந்து நீ மட்டும் தான் தனியா கிளம்பி வரணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனிஷா, வாவ், அண்ணி, இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ சஞ்சனா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சஞ்சனா? அக்கா புடவை கட்டுறதை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அக்கா மாதிரி புடவை கட்டணும்னா நம்ம ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஆகணும். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பியூட்டிஃபுல்லா புடவைய கட்டுவா. ஆமா ஆமா, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். நம்ம புடவை கட்டுறதுக்கு அன்னிக்கிட்ட தான் கத்துக்கணும். அக்கா, இப்போ நீ மாமா கூட சேர்ந்து அந்த ஷாப் ஓபனிங்க்கு போனா உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் கண்ணு வைக்க போறது உறுதிதான். அப்போ ஷாப் ஓபனிங்க்கு என் கூட வரதுக்கு லக்ஷ்மி ரெடி ஆயிட்டு இருக்காளா? ஆமா, லக்ஷ்மிக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தாங்க? அண்ணி, அந்த நகை கடையில நகைகளை விட உங்க 2 பேரோட ஜோடி தான் பல பலன்னு மின்ன போகுது. வீட்டுக்கு வந்ததும் இவங்க 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். போ சஞ்சனா, இவ்ளோ எல்லாம் நீ பாராட்ட கூடாது. இது ஒண்ணு பாராட்டுறது இல்ல அண்ணி, பெர்ஃபெக்ட்டா உண்மையா சொல்றது. ஹலோ, என்னது? ஷாப் ஓபனிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சா? ஓ, முன்னாடியே சொல்லணும் இல்லைங்க. லாஸ்ட் மொமெண்ட்ல சொன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னாச்சுங்க? அந்த ஜுவல்லரி ஷாப் ஓபனிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சா லக்ஷ்மி? ஓ அப்படியா?
பரவாயில்லங்க. இப்ப என்ன, திரும்பவும் இன்னொரு நாள் ஓபனிங் வைப்பாங்கல்ல, அப்ப வேணா போலாம். ஆ சரி லக்ஷ்மி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ம். அக்கா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ஜானு, நான் இப்பவே வரேன். சரி. ஜானு, உனக்கு டேப் வேணும்னு கேட்டல, மாமா உனக்கு கொடுக்க சொன்னாரு, வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. சரிக்கா, அப்படின்னா நான் கிளம்புறேன். ம். பாய் சஞ்சனா. ஓகே. ஹலோ. ஹலோ அண்ணா, நீ சொன்ன சைட்டை நான் வந்து பார்த்தேன். அது நல்லா தான் இருக்கு. ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாயர் கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்கறது பெட்டர் இல்லை? யா யூர் ரைட் விவேக். நீ ஒன்று பண்ணு, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி லக்ஷ்மி கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறேன். நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் லாயர் கிட்ட கொடு. ஓகே அண்ணா. ம். ஹலோ. ஹலோ அக்கா, நான் ஜான்வி பேசுறேக்கா. ஜானு சொல்லு. அக்கா, நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் எடுக்கவே மாட்டேங்கிற? ஓ, சைலண்ட் மோட்ல இருக்கு போல ஜானு. ஓஹோ, அப்படின்னா மாமாவை உனக்கு ஃபோன் பண்ணிருப்பாருக்கா. உன் ஃபோன் சைலண்ட் மோட்ல இருக்கிறதுனால ஃபோனை எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மாமா ஃபோன் பண்ணிருப்பாரா? ஐயோ ஜானு, நீ சொன்ன மாதிரியே மாமா 3 தடவை ஃபோன் பண்ணிருக்காருடி. நான் தான் கவனிக்கல. ஐயோ அக்கா, அங்க கோல்ட் ஷாப் ஓபனிங் நடந்துட்டு இருக்கு, அது போஸ்ட்போன்லாம் ஆகல. மாமா அங்கதான் போயிருக்காரு. உன்னையும் அங்க வர சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் போனை எடுக்கவே இல்ல. என்னது, கோல்ட் ஷாப் ஓபனிங் நடந்துட்டு இருக்கா? ஆமாக்கா, நான் அத ஆன்லைன்ல பார்த்தேன்க்கா. நீ அங்க உடனே கிளம்பி போ. பாவம், நீயும் மாமா பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சாரோ என்னவோ, அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. ச்சே, நான் ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும். சரி, இப்ப என்னக்கா ஆயிடுச்சு? டைரக்டா நீ கிளம்பி போயிடு. சரி சரி, நான் வச்சிடுறேன். என்னாச்சு அண்ணி? உன் அண்ணா அந்த நகைக்கடை ஓபனிங்ல தான் இருக்காராம் சஞ்சனா. என்னையும் அங்க வர சொல்லி ஃபோன் பண்ணிருக்காரு போல. அப்படியா? நீங்க எப்படியோ ரெடியா தானே இருக்கீங்க அண்ணி, அப்ப கிளம்புங்க. ஜானுவும் அதுதான் சொல்ற சஞ்சனா. அப்படின்னா சரி, நீங்க உடனே கிளம்புங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சஞ்சனா, நான் கிளம்புறேன். பாய்.